கடகராசி நேயர்களே, உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குடும்ப முன்னோர் ஆசீர்வாதம் மற்ற மன நிம்மதியின் ரகசியம் என்ன? ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு என்ன பண்ணணும்? கடகராசியில் பிறந்தவர்களை அனைவருக்கும் நல்லது செய்ய நினைத்தும் உங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் வருகின்றன? நீங்க 10 பேருக்கு நல்லது நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் தொடர்ந்து வருகிறது? இது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அடுத்ததாக குலதெய்வத்துக்கு நீங்க செய்யறது பார்த்தீங்கன்னா, கடகராசினருக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்று சொல்றது அப்படின்னு சொன்னா, குடும்ப நன்மை குறையில்லாம தெய்வத்துக்கு பண்ணு, நீ குறையில்லாமல் சிறப்பா இருப்ப. தலைமுறையா வரக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம். யஸ்ஸிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மர நித்யம் சர்வதோ ஜெயமங்கலம். மங்களம் பார்வதி கௌரி, மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் லலிதா தேவி, மங்களம் மீனலோச்சனா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அதில் இன்னைக்கு அதி உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கக்கூடிய, தலைமுறையாக ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு குலதெய்வமானது. நம்ம எப்படி வழிபாடு பண்ண வேண்டும்? சில பேருக்கு ஆண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பெண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் என்ன தெய்வத்தை எனக்கு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால், நம்ம நினச்ச நேரத்துக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. இறை அருள், அந்த இறைவன் உங்களை கூப்பிடணும், அந்த குலதெய்வம் உன்னை கூப்பிடணும். அப்போ தான் உன்னால் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார நீ ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டாலும் சரி, நீ ஒரு அபிஷேகம் பண்ணினாலும் சரி, ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, அந்த குலதெய்வம் உன்னை அழைக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மரபுகள் இருக்குது. அந்த மரபுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசி இருக்குது, நமக்கே தெரியும் 12 ராசி, என்னென்ன ராசி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 12 ராசி. அப்போ இந்த 12 ராசியில் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் மற்றும் கர்ம பந்தங்களை சமநிலைப்படுத்தும் வழிபாடாக இந்து சாஸ்திரங்களில் கூட கூறப்படுவது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதத்தில் வழிபட்டால் சிறப்பு. இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இப்போ ஒரு மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம், மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாசத்துல அவன் அந்த குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்தால் அவனுக்கு அந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாசத்துல நீங்க போய் வழிபாடு செய்தால் 100 இல்ல 200% உங்களுக்கு கைமேல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்தந்த தெய்வங்களாக இருந்தால் இன்னும் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். விரதம் இருந்து அந்த தெய்வ வழிபாடானது நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக பரிகாரம் சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அணுவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தால் அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக மாறி அந்த தெய்வ கடாட்சத்துடன், அந்த ஒற்றுமையுடன், அந்த சந்ததிகளோடு சிறப்பாக உங்களால் இருக்க முடியும். இது உண்மை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் ஒரு மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன கையில் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் சிறப்பு, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குடும்ப முன்னோர் ஆசீர்வாதம் மற்ற மன நிம்மதியின் ரகசியம் என்ன?
ஒரு குலதெய்வ வழிபாடுன்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? கடகராசியில் பிறந்தவர்கள், ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? கடகராசியில் பிறந்தவர்களை அனைவருக்கும் நல்லது செய்ய நினைத்தும் உங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் வருகின்றன? நீங்கள் 10 பேருக்கு நல்லது நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் தொடர்ந்து வருகிறது? இது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசித்தது உண்டா? குடும்பத்திற்காக உழைத்தும் மன நிம்மதி இல்லையா? குடும்பத்துக்காக அவ்வளோ பாடுபடுறீங்க, போறீங்க வரீங்க, கஷ்டப்படுறீங்க, மதிக்குதா? ஏதாவது ஒன்று நமக்கு அப்படிதான் இருக்கு. அடிக்கடி மனக்கவலை, எதிர்கால பயம், குடும்ப பொறுப்புகள் உங்களை சோர்வடைய செய்கிறதா? அப்படியானால் இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்காகத்தான். எந்த தமிழ் மாசத்துல வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும், எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்கு வழிபாடு பண்ண அப்படின்னு இருக்கு. உங்க கடகராசியில் இப்போ நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் என்னென்ன? குடும்ப பாசம் அதிகம் உள்ளவர்கள், மறுக்கவே முடியாது. குடும்ப பாசம் அதிகமா இருக்கும். அன்பான குணம் கொண்டவர், அன்பான மனம் கொண்டவர்கள், தியாக குணம் கொண்டவர்கள், சாக்ரிஃபைஸ் நிறையா பண்ணுவாங்க. முன்னோர்களையும் பாரம்பரியத்தையும் மதிப்பவர்கள், அதெல்லாம் அதிகமாக செய்யக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுதல், பழைய நினைவுகளில் வாழுதல், குடும்ப பிரச்சனைகள் மனதில் சுமைந்து கொள்ளுதல், ஸோ இதெல்லாமே இருந்துருக்கு. இவர்களின் மன நிம்மதியை பாதிக்கலாம். சிறந்த மாதங்கள், நீங்க உங்க குலதெய்வத்தை அதிகமாக நல்ல சிறப்பாக கும்பிடக்கூடிய 2 மாதம் என்ன அப்படின்னு கேட்டா இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆடி மாசத்துலயும் தை மாசத்துலயும் உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யணும். இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடியது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். 2வது ஆண் தெய்வமாக இருந்தால் சிவபெருமானாக இருக்கலாம், சிவனில் உள்ள பைரவர், அல்லது முருகப்பெருமான், அல்லது பார்த்தீங்கன்னா பெரியாண்டவர், பெருமாள், எந்த தெய்வமாகனாலும் இருக்கலாம். ஸோ ஆண் தெய்வத்தில் இது எல்லாமே வரும். பெண் தெய்வத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரௌபதி அம்மன், மகாமாரி அம்மன், பொன்னியம்மன், பேச்சி அம்மன், ஸோ இந்த மாதிரி அம்மன் தெய்வத்தில் இந்த மாதிரி ஏதாவது குலதெய்வம் பேரில் இந்த மாதிரி வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி கிரியேட்டடாக இருக்கக்கூடிய குலதெய்வ பேர்லாம் வரும். தனக்கோடி அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த தெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் இந்த மாதத்தில் வழிபாடு செய்தால் சிறப்பு. தாயின் அருள் மற்றும் குடும்ப நலம், குழந்தை பாக்கியம் மற்றும் மன நிம்மதியின் அடையாளமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய, குலதெய்வ மந்திரம் ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹே தன்னோ குலதேவதா பிரச்சோதயாது. 27 முறை 108 முறை நம்ம ஜபிக்கலாம். எவ்வளவு தூரம் சொல்கிறோமோ அவ்வளோ கூட நல்லது. சுவாமிக்கு வழிபாடு செய்தல், அந்த குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு ஒவ்வொரு பிரசாதம் நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒன்று சொல்லிட்டு வந்தேன் இல்லையா. இந்த சுவாமிக்கு தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம், இளநீர், உங்களுடைய மரபுப்படி என்னென்னலாம் செய்வீங்களோ எல்லாம் செய்து சுவாமிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிளகு பொங்கல் என்று சொல்லக்கூடிய வெண்பொங்கல். வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்னு அந்த பாசி பருப்பு, மிளகு, ஜீரகம், அதே போல் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, சுவாமிக்கு அதில் சேர வேண்டியது எல்லாமே போட்டு பண்ணணும். குறிப்பாக வெண்பொங்கலில் பச்சை மிளகா போடுறது பழக்கம் கிடையாது. சில பேர் அதை போட்டு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த வெண்பொங்கலில் எனக்கு தெரிஞ்ச இந்த பச்சை மிளகா போடுற பழக்கங்கள்லாம் கிடையாது. அது சில இடத்துலலாம் போடுறாங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு படைக்கும் போது அந்த பச்சை மிளகாய் அதில் சேர்த்து படைக்கக்கூடாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. அடுத்ததாக குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசினருக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்று சொல்றது அப்படின்னு சொன்னால் குடும்ப நன்மை அதிகரிக்கலாம், திருமண தடை குறையலாம், குழந்தை பாக்கிய யோகம் மேம்படலாம், மனக்கவலை குறையலாம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலாம், வீட்டில் அமைதி மற்றும் மன சந்தோஷம் அதிகரிக்கலாம். நீ கரெக்டான நேரத்தில், கரெக்டான மாசத்துல, கரெக்டான சில விஷயங்களை நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். சரியான பாதையில நீ போயிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். கடகராசியினர் தவிர்க்க வேண்டியது கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது. ஐயோ என்னடா இப்படி விட்டுட்டோமேன்றதை நினைச்சு மறந்துருங்க. குடும்ப உறுப்பினரிடம் மனக்கசப்பு வைத்திருப்பது, பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களை அலட்சியம் செய்வது, குலதெய்வ வழிபாட்டை தள்ளி போடுவது. இந்த வாரம் வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், தள்ளி போடாம அது என்ன உண்டு, என்ன செய்யணுமோ அது வருஷத்துல ஒரு தடவை தான் செய்யற. அதுவும் உனக்கு தமிழ் மாதம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதத்தில் நீ செய்கிறது சிறப்புன்னு சொல்லிட்டேன். அதுபடி நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். கடகராசியினர் பலம் என்னென்ன? உங்கள் குடும்பம், ஆசீர்வாதம், உங்கள் பாதுகாப்பு, உங்கள் குலதெய்வம். ஒரு தீபத்தை ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்தால், ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை காக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்தி குலதெய்வ அருள் என்ற முன்னோர்கள் கூறியுள்ளனர். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ சக்தி தான் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ அருள் பெற்று குடும்ப மன நிம்மதி, முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும், எப்போதும் உங்களுக்கு நிலைச்சிருக்கட்டும். ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடு
சில பேருக்கு ஐயப்பன் கூட குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம். வருஷத்தில் ஒரு தடவை சுவாமி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கலாம் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இப்போ நான் சொன்ன பாருங்க தை மாதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதுதான் அந்த மகர சங்கராந்தி, அதெல்லாம் தை மாதத்துல சபரிமலையெல்லாம் நல்ல கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான், தாராளமாக போகக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தெய்வத்தை நோக்கி நாம் முன் செல்லுகிறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் நம்மளை நோக்கி முன்னோக்கி நமக்கு நிறையா அந்த தெய்வமானது நமக்கு வரும். நீ ஒரு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறியா, அதே அந்த குலதெய்வம் உனக்கு கடகராசியா உன்னுடைய குலதெய்வமா தைப்பூசத்தில் வழிபாடு பண்ணு. தை மாதம் சொன்னேன் இல்லையா, தைப்பூசத்தில் வழிபாடு பண்ணு, ரொம்ப சிறப்பாக இருப்ப. தை வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணு, இன்னும் சிறப்பாக இருப்ப. வளர்பிறை பஞ்சமி நல்ல அந்த பஞ்சமி நாளில் பண்ணு, சப்தமி நாளில் பண்ணு, நிறைய நல்ல நாளில் நல்ல சிறப்பாக பண்ணு. மனசில் குறையில்லாமல் தெய்வத்துக்கு பண்ணு, நீ குறையில்லாமல் சிறப்பாக இருப்ப. தலைமுறையாக வரக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் நீ செஞ்சு பாரு, வாழ்க்கையில் அமோகமாக வரும். இதுவரையில் நாம் பார்த்தது குலதெய்வத்திற்கான 12 ராசிகளுக்கான எந்தெந்த மாதத்தில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், என்னென்ன தெய்வமாக இருந்தால் நமக்கு இன்னும் சிறப்பு அந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கமெண்ட்டில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட்ஸ் பண்ணி, சார் சாமி நீங்கள் சொன்னது உண்மை, நான் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் பண்ணலை, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இதற்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்காக வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மற்ற விஷயங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். சுபம்.